எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். அல்லேலூயா! கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா! அவர் மேல் என்ன இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால், அல்லேலூயா, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் மேலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பதை அவர் உணர்ந்து இங்கே சொல்லுகிறார். அதனாலதான் அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். லூக்கா 4:19 சொல்லுகிறது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை இயேசு கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா! கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேலே இருந்தால் நம்மை எல்லோரும் உற்றி பார்ப்பார்கள். அல்லேலூயா! இந்த உலகம் நம்மை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது, உற்றி பார்க்குது. இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்க பரிசுத்தவான்கள், இவங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவங்க ஞானஸ்தானம் பெற்றவர்கள், இவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டிலே சுற்றுறவங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்க நம்மள என்ன பண்ணுறாங்க? உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் பார்க்குறாங்கன்னா, தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏழைகளை, பரதேசிகளை, திக்கற்றவர்களை, அனாதிகளை உற்றி பார்க்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். அவர்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் என்பதை இந்த வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. எப்போ இவ்வளோ காரியங்களை செய்யக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வி அங்கே எழும்புகிறது. இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், உங்கள் மேலும் என் மேலும் ஒரு ஆவியானவர் இருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. அல்லேலூயா! நீங்களும் நானும் எப்போ பார்த்தாலும் நம்மை குறித்து குறைவாக நினைக்கிறோம்.